தமிழரசு கட்சி ஒன்றும் சில்லறை கட்சி அல்ல. கஜேந்திரகுமாருக்கு சிவிகே சிவஞானம் பதில். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கிளிநொச்சி விஜயம். நொச்சியாக்கமவில் இலக்கு வைக்கப்பட்ட ஸ்ரீதரன் புலனாய்வு விசாரணை தீவிரம். அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ச்சுனா. தமிழில் தேசிய கீதம் ஒலிக்கும் போது கண்ணீர் விட்ட சம்பந்தன். செம்மணி விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்றே தீர்வு, டெலோ தரப்பு திட்டவட்டம். இலங்கைக்கான தமது விஜயத்தை நிறைவு செய்த சர்வதேச நாணய குழுவின் அறிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மறைப்பதற்கு எதுவுமில்லை, பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் மீது அரசாங்கத்தில் இருந்தாலும் நடவடிக்கை, ஹருணி அமரசூரிய தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஒன்றும் சில்லறை கட்சி இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதிகள் என்கேஜ் இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்பெக்டட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க வேணுமென்று அவர்கள் அது இங்கே தான் நடக்குது, அகல் இங்கே தான் நடக்குது. அது செய்ய வேண்டிய கடமையாக என்ற நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்குது. அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை கேட்கவில்லை. அது மட்டுமில்லை, தெளிவாக நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த முறை முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற ஒரு பந்தி இருக்குது. These excavations, along with several mass graves in the Tamil areas of the northeast, constitute clear evidence of war crimes and genocidal campaign against the Tamil population in the country, grave history that must be acknowledged in full. இதை விட என்ன சொல்ல வேணும்? ஜனாதிபதிக்கு வார் கிரைம்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வடகிழக்கில் இப்படியான பல இடங்களில் அகழ்வு பற்றி பேசியிருக்கிறோம். அதில் உள்ள விசாரணை வைக்க சொல்லிது. விசாரணையை பற்றி நாங்கள் சொல்லலையே. இப்போ இன்னொன்று எனக்கு ஒன்று கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு தெரியுது. நான் முதல் ஒரு கடிதத்தில் அந்த அதாவது 15/1/2021 ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லோரும் கையெழுத்து வச்சவன். அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் வால்டர் டாக்கு கொடுத்துட்டார். இருந்தாலும் கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் இதை சைன் பண்ணேன். நான் எந்த கேள்வியும் கேட்கல. சரி, அதுக்கு என்ன நல்ல விஷயம். அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை நீங்கள் கட்சின்றதை சைன் பண்ண, நான் சைன் பண்ணிட்டேன். ஆனால் அதை கூட எனக்கு சரியாக தெரியல, அது அப்படி சொல்லியிருந்தால் தவறு. நான் சுதந்திரன் வெளியில் இருக்கேன், அப்போ அதால் தான் நான் அவசரப்பட்டு தலைவர்கிட்ட கையில் வாங்கினேன். தவறான கருத்து தானே, அது பிள்ளை. அதனால் நான் வச்சினேன். இப்போ அடுத்த கடிதம் நான் தான் வச்சினேன். இந்த கரெக்ஷன் இது நான் சொல்கிற பந்தி நான் தான் இன்சர்ட் பண்ணிச்சினேன். அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டோ, உள்ளக விசாரணை அங்கே திருத்தி பண்ணுற உண்டோ ஒரு சொல்லவில்லை. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், சுதந்திரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்போ என்னென்ன அப்படி அது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கஜேந்திரகுமார் அல்லது வேறு ஆக்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்யணும்டாரு எதிர்பார்த்தா அது தப்பு. நாங்கள் சுயாதீனமாக, எங்களோட கட்சி சுயாதீனமாக இயங்கும். இப்போ எல்லோரும் சுற்றி வரண்டு அடித்து பார்த்தீங்கள் தானே, பார்த்தவ தானே. மக்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் எங்களை வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவோம். ஆனால் தமிழ் தேசியம் அதெல்லாம் சர்வதேச இதில் என்ன கேட்டு கிடக்கு? ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வார் கிரைம்ஸை பற்றி பேசியிருக்கோம் தானே. அப்போ என்னத்தை பேசியிருக்கோம் நாங்கள்? அதை பேசினால் எப்படி வார் கிரைம்ஸு ஜெனோசைடும் இந்தியா விசாரிக்கிறது? நான் கேட்குறேன், இந்தியா விசாரிக்கிறது உள்ளக விசாரணை தொடர்பானது. அது சர்வதேச விசாரணை சம்மந்தப்பட்டது தானே. ஆகவே ஒன்று சில கஜேந்திரகுமார் எதிர்பார்க்குறது தான் சொல்கிறதே நாங்கள் செய்யணும் இல்லை, அப்படி இல்லை. ஆனால் கஜேந்திரகுமாரோட ஒத்து போகிறவர்களே நான் ஏற்கனவே பல இடங்களில் செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் இப்படி அதை
ஒரு விதண்டாவாதமாக அதை அணுகுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்களும் எழுதுகிறோம் ஒரே விடயம் தானே, செம்மணி விடயம் பேச வேண்டிய நேரம். அந்த கடிதத்தில் செம்மணியை பற்றி நாங்கள் பேசலை, 21 அது இல்லை. இப்போ வந்த விடயத்துக்கு புதுசாக எழுத வேணுமா இல்லையோ? ஜனாதிபதிக்கு உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கிட்ட பேசுகிறேன். நான் இன்றைக்கி நாளைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுவேன் நினைக்கிறேன். அதனோட அதுக்கு நான் அங்கே சொல்லுவேன், நாங்கள் என்ன செய்ய வேணுமன்றதை அரசாங்கத்துக்கு சொல்லுவோம். அரசாங்கம் வேறு, ஜேவிபி வேறு, என்பிபி வேறு. அது கட்சி, இது அரசு. இந்த வேறுபாடுகள் சில பேருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், சமந்தருக்கு தெரியும். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் 25/7/2025 குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் விசாரணைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். மதியம் 12:20 மணியளவில் தான் அணிந்திருந்த சரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் ராசு 66 வயதுடைய கிளிநொச்சி புயர்த நிலைய வீதியைச் சேர்ந்தவர். இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி ஜெமில் சென்று பார்வையிட்டு விசாரணைகள் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிமனைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பெரிய கல்வி சீர்திருத்தங்கள், கல்வி மாற்றங்கள் பற்றி பேசுகிறாங்க. ஆனாலும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் தீர்த்தியில். விசேஷமாக நாங்கள் பார்த்தோம், கிளிநொச்சி கல்வி வலயத்தில் அதோட துணுக்காய் கல்வி வலயத்தை எடுத்துக்கொண்டால் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இதில் விசேஷமாக விஞ்ஞானம், கணிதம் மாதிரி பாடங்களுக்கு, ஐசிடி மாதிரி பாடங்களுக்கு பாரிய பற்றாக்குறை. இப்போ இந்த சில பாடசாலைகள் கொண்டு போக இல்லாத மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. அப்போ இதுகளுக்கு ஒரு தீர்வும் வழங்காமல் தான் இந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் உடனடியாக இந்த கல்வி மாற்றத்துக்கு முதல் விசேஷமாக இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னால், அதோடு நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் இடமாற்றங்கள் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி கல்வி நிலையத்தில் மட்டும் 75 பேர் இடமாற்றம் பெற்று போயிருக்கிறாங்க. ஆனால் 35 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அதில் இன்னும் அந்த இந்த வெற்றிடங்களுக்கு இன்னும் ஆசிரியர்கள் வந்தில்லை. அப்போ அதுக்கான செயல்பாடுகள் மாகாணத்தில் ஒன்றும் செஞ்சு கூட இல்லை. இது மாதிரியே தான் கிளிநொச்சி துணுக்காயில் அது முல்லைத்தீவு, இது எல்லா வலயங்களும் இப்படி தான் இருக்குது. அதனால் இந்த மாணவர்கள் இந்த கல்வி சம்பந்தமாக, எதிர்காலம் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க வேண்டும். அதில் முக்கியமானது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்க தான் முக்கியமானது. அதனால இப்போ சில கல்வி வலயங்களை கொண்டு போக இல்லாமல் இருக்குது. அதோடு இப்போ துணுக்காய் மாதிரி கல்வி வலயங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகாரிகளும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி போய்ட்டு பேசி பார்த்தோம், அதிகாரிகள் இல்லை, அது தேவையான வேறு வளங்கள் இல்லை. அதனால் இந்த எப்படி கல்வியை கொண்டு போகிறது? அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இன்றைக்கி வந்ததும் வலய கல்வி பணிப்பாளர்கள் சந்தித்தோம். அவங்களை நாங்கள் சொன்னோம், இப்போ அவங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்க இயலாது. தீர்வு வந்திருக்குது மாகாணத்தில், ஆளுநருக்கு. அவங்க அதுக்கான தீர்வுகள் எடுக்கணும். அதோட சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஆளுநர் தான் இப்போ கல்வி பொறுப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது, இந்த கல்வியில் இருக்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் சும்மா பிரச்சாரங்களை கொண்டு போயிட்டு கல்வி முன்னேற்ற மாதிரி காட்டின வேலையில் உண்மைக்கும் நடைமுறையில் இருக்க பிரச்சனைகள் தீர்வு வழங்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தனிப்பட்ட பாதுகாப்புகள் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. நொச்சியாகம பகுதியில் ஒருமுறை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருந்தார். பாராளுமன்றத்துக்கு பயணம் செய்யும் போது தடுக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அண்மையில் நடந்த பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு சார்பில் இலங்கையில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கும் பாதுகாப்பு வழங்கியுள்ளோம் என குறிப்பிட்டனர். அதில் தன்னுடைய பெயரும் வாசிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு ஹலபத்த உயர் நீதிமன்ற போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சம்பந்தவின் வீட்டுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்றதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என அஜித் கிஹான் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாறு பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் முடிவு சரியானது என்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து வெளியிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1600ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் நல்ல வரலாறு இல்லை எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இலங்கை தமிழ் மக்களுக்கு சொந்தமானதா அல்லது சிங்கள மக்களுக்கு சொந்தமானதா என்பதை வரலாறு கற்பிக்கவில்லை என்றும் அத்தகைய பிளவுவாத கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மட்டுமே படிக்க வேண்டிய விருப்ப பாடமாக அந்த பாடங்கள் இருந்தால் போதுமானது என வலியுறுத்தியுள்ளார். தமிழில் தேசிய கீதம் ஒலிக்கும் போது சம்பந்தன் கண்ணீர் விட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். காலஞ்சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனுதாப பிரிவினை உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடந்த சுதந்திர தின நிகழ்வின் இறுதியில் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவராக கலந்து கொண்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. அவர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துள்ளார். அந்த கண்ணீரில் நான் கண்டது என்னவென்றால் இனப்பிரச்சினை தொடர்பில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த சிந்தனையும் பற்றும் என்னை நிலைகுலிய வைத்தது. தமிழர் பிரச்சினைக்கு தான் இருக்கும் போதே தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயற்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான தமது விஜயத்தை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாம் நாட்டின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பான பொருளாதார விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 4.8% வளர்ச்சியடைந்தது. பணவீக்கம் தணிந்தது. உத்தியோகபூர்வ இருப்புகள் $6 பில்லியன் எட்டியுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் தற்போதைய நிதி முன்னேற்றங்களை பாராட்டியது. எனினும் அதிகரித்து வரும் வெளிப்புற அபாயங்கள் குறித்து எச்சரித்து நிலையான மறுசீரமைப்பு முயற்சிகளை குறிப்பாக வருவாய் உருவாக்கம், கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் முக்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றம் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மதிப்பாய்வின் பின்னணியில் முறையாக மதிப்பிடப்படும். 5வது மதிப்பாய்வின் போது அரசாங்கத்துடனான கலந்துரையாடப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாமின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம். அதில் மறைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை. அனைத்து விடயங்களையும் முன்வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்போம். அதே நேரம் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் எமது அரசாங்கத்தின் கீழ் இருக்குமானால் அவர்களுக்கும் சட்டத்தை ஒரே மாதிரியாக செயற்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்தார். முஜிபுர் ரஹ்மான் தனது கேள்வியின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சாரா உயிரிழந்ததாக இறுதியாக தெரிவிக்கப்பட்ட DNA அறிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோன்று அன்று எதிர்க்கட்சியில் இருந்த நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிரகாரம் தற்போது இந்த தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயார். ஆனால் தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போது அரசாங்கத்தில் இருக்கும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகர. அன்று சாய்ந்தமருதுவில் குண்டு வெடித்த போது அந்த இடத்துக்கு ஆரம்பமாக வந்தது இராணுவத்தினர். அப்படியானால் சாராவுக்கு என்ன நடந்தது, அவரை யார் கடத்திச் சென்றார்கள் என்பது தொடர்பான தகவல் இராணுவத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும். அனுர ஜெயசிங்கவுக்கு தெரியாமல் இராணுவத்தினர் அங்கு வர முடியாது. அவரும் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்திருக்காவிட்டாலும் பின்னராவது இதனை தெரிந்திருப்பார். அன்றைய அரசாங்கத்துக்கு இந்த தாக்குதல் தொடர்பில் சம்பந்தம் இருப்பதாக ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார். அப்படியானால் அன்றைய அரசாங்கத்தின் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த அனுர ஜெயசிங்க தற்போது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராக இருக்கும் நிலையில் அவருக்கு கீழுள்ளவர்களே தற்போது இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் போது அநீதி விசாரணை எவ்வாறு அந்த விசாரணை நீதியான விசாரணையாக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பிரதமர் பதில் அளிக்கையில் அனுர ஜெயசிங்க 2024 பிரதி பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 இடம்பெற்றது. இந்த தாக்குதல் தொடர்பில் 2019 விசாரணை இடம்பெற்று வருகிறது. அப்போது விசாரணைகளை சுயாதீனமாக நடத்த இடமிருந்தது, ஆனால் செய்யவில்லை. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது இந்த விசாரணையை மேற்கொள்ளவில்லை. அதுதான் பிரச்சினை. ஆனால் நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம். யாரும் குழப்பமடைய தேவையில்லை. எமது பிரதி அமைச்சர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். குற்றப்புலனாய்வு பிரிவிலும் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இவர்களுக்கு பல வருடங்களாக செய்ய முடியாமல் போன இந்த வேலையை தற்போது நாங்கள் மேற்கொள்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருப்பது தொடர்பில் எங்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம். அதில் மறைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை. அனைத்து விடயங்களையும் முன்வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார்.